அஸ்ஸலாமு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல இன்ஸ்டன்ட் மாவு வச்சு எப்படி குலோப் ஜாம் பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலோப் ஜாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மாவு 350 கிராம், ஒரு பாக்கெட் மாவுக்கு 1/2 கிலோ சுகர். நான் 2 பாக்கெட் பண்ணுறதுனால 1 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள். குலோப் ஜாம் மாவு கசிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வச்சிருக்கிற குலோப் ஜாம் மாவை நம்ம இப்போ ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் மாவு 175 கிராம். நான் இப்போ 2 பாக்கெட் மாவு எடுத்திருக்கேன். 350 கிராம் மாவு இருக்கு. இந்த குலோப் ஜாம் மாவு பிசைறதுக்கு காய்ச்சின பால் எடுத்தும் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ தண்ணி ஊற்றி தான் இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த மாவு பிசையும் போது உள்ளங்கையில் மாவு படக்கூடாது. இந்த விரலை வச்சு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்தா உருண்டைகள்லாம் குலோப் ஜாம் பதத்துக்கு வராது. அதனால் கரெக்டான பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. மெல்லிசா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ சுகர் பாகு ரெடி பண்ணிடலாம். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்க சுகரை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் மாவுக்கு 750 கிராம் சுகர் ஆட் பண்ணலான்னு அந்த பாக்கெட் பின்பக்கம் போட்டிருக்காங்க. ஆனால் நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் மாவுக்கு. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன சுகரை கூடவும் போட்டுக்கலாம், குறைச்சி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நான் 3 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு சுகர் சிரப்பை காய்ச்சி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். குலோப் ஜாமுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை குலோப் ஜாமுக்காக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு பொடிசாவோ பருசாவோ பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் மாவில் ஓரங்களில் உருண்டைகளில் வெடிக்காமல் வரும். மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விரிசல் கூட இல்லை. இதில் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பராக வந்துருக்கு. மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கட்டியாக வேண்டாம், கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். ஒரு கம்பி பதம்னா இந்த இதுக்கு தேவையில்லை. இப்போ இந்த சுகர் சிரப்பு கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பு வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உருண்டைகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகள்லாம் உருட்டி எடுக்கையில் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கணும்.
ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். அதிகமாக சூடாக இருந்தால் உருண்டைகள்லாம் கருகிடும். மிதமான சூட்டில் இருந்தால் தான் உருண்டைகள்லாம் அழகழகாக வரும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ உருண்டைகள்லாம் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் இந்த உருண்டைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் உருண்டைகளை போட்ட உடனே உருண்டைகள்லாம் மேலே வரக்கூடாது. அப்போ தான் குலோப் ஜாமுன் நல்ல சாஃப்டாக வெடிக்காமல் வரும். இப்போ இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த உருண்டைகள்லாம் பிரட்டி விட்டுக்கலாம். தீ மிதமான சூட்டில் தான் இருக்கணும். உருண்டைகள்லாம் போட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். குலோப்ஜாம் உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை சுகர் சிரப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு கூட குலோப்ஜாம் உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம குலோப்ஜாம்லாம் நல்லா வெடிக்காத அளவுக்கு உருண்டைகள்லாம் அழகாக வந்திருக்கு. இந்த சுகர் சிரப்பில் ஒரு 20 நிமிஷம் ஊறி வரட்டும். நம்ம குலோப்ஜாம் உருண்டைகள்லாம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம குலோப்ஜாமெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு குலோப்ஜாமு. பாருங்க, பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு. உருண்டைகள்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம குலோப்ஜாம் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். குலோப்ஜாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நல்ல சுகர் சர்க்கலாம் நல்லா குடிச்சு அழகா வந்து பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.